கைஸ் எல்லா வீக்கும் எப்படா சண்டே வரும்னு இருக்கும். ஆனா இந்த வீக் மட்டும் எப்படா சாட்டர்டே வரும்னு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வீக் ஃபுல்லா ஹெக்டிக் ஷெட்யூல். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஜிம் போயிட்டு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு, கிளினிக்கல் ரொட்டேஷன் டே ஃபுல்லா அங்கேயே இருந்துட்டு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். சம்டைம்ஸ் நைட் கூட ஆயிருக்கு. எல்லா வீக்கெண்டும் போரிங்காவே போயிடும். ஆனா இந்த வீக்கெண்ட் அப்படி போகாது. ஏன்னா இந்த சாட்டர்டே மே 23 நம்ம ஓஜே கிளப்ல தளபதி கச்சேரிஸ் ஹேப்பனிங் கைஸ். டிக்கெட் பிரைஸ் 15 ஜெல் தான். டிஜே அரவிந்த், டிஜே சல்மன் செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால நீ ஜிம்ல பேக் பைசப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு சிரிச்சுட்டே போயிட்டு வந்தேன். ஏன்னா இந்த வீக்கெண்ட் சாட்டர்டேல கைஸ் இட்ஸ் தளபதி கச்சேரி டே. ஸோ வெயிட் பண்ணாம நீங்களும் இந்த வீக்கெண்ட் பிஸி ஷெட்யூல் எஸ்கேப் ஆகிறதுக்கு சீக்கிரமா நம்ம ஐவா என்டர்டைன்மெண்ட்க்கு மெசேஜ் பண்ணி டிக்கெட்டை லாக் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்கு வருவோம். ஜிம்மில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு பால், தயிர், டொமேட்டோ, சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே 4 முட்டையை அன்னைக்கு மாதிரி எந்த சேதாரமும் இல்லாமல் கரெக்டாக உடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ராகி கஞ்சி குடிச்சிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. நமக்கு பயங்கரமான பசி. நம்ம உள் மனசு வேற லேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாங்கினா பச்சை லேஸ் தான் வாங்கணுங்குது. அதனால பச்சை லேஸ் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம் மேலே சிம்பிள் ரெசிபி தான். எக், ரைஸ், லேஸ் போட்டு சாப்பிட்டு மறுபடியும் எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்தாலும் டைம் போனது தெரியல. நைட் ஆயிடுச்சு. மேரினேட் பண்ண சிக்கன் ஏர் ஃபயர்ல வச்சுட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு தளபதி கச்சேரியில் பார்ப்போம் கைஸ். பை.